இலங்கையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று நடத்தப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன. கடந்த 21ஆம் தேதி நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவானார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தற்காலிக அமைச்சரவை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவனால் அமைக்கப்படவிருக்கிறது. இதன்போது பிரதமராக ஹரணி விஜயசூரிய, அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜேவிபியின் இருவர் இந்த அமைச்சரவைக்குள் உள்ளிருக்கப்படுவார்கள். இதன்படி அமைச்சரவை 4 பேரை கொண்ட அமைச்சரவையாக இருக்கும். எனினும் அதனை கொண்டு நிர்வாகத்தை இயக்க முடியாது என்ற காரணத்தை வைத்து நாடாளுமன்றத்தை உடனடியாக கலைத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஜனாதிபதி உத்தரவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் அல்லது நவம்பர் மாதத்துக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.